Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ ஒருத்தருக்காக மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாத்துக்காகவும் ஒரு டவுட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் இந்த டவுட் வராமலாம் இருக்காது. ஸோ எல்லாருக்குமே இந்த டவுட் வரும். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் டிசைன் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டிசைனோட ஸ்டிச்சு பார்த்துக்கோங்க. 25.5 இருக்குது. ஸோ நாம் இந்த டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்டிச்சை வந்து நாம் கம்மி பண்ண போகிறோம். அது எப்படி கம்மி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் போடுறேன்னா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி டிசைன் கிடையாது. ஸோ ஒரு சிம்பிளான டிசைன் தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஸ்டிச்செல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிஷினில் நிறையவே யூஸ் ஆகும். அவங்க வந்து நமக்கு த்ரெட்டு வந்து நிறைய யூஸ் ஆகிட்டுருக்கும். அந்த சின்ன சின்ன ஸ்டிச்செல்லாம் வந்து நமக்கு அங்கங்கே எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டிச் டூல் பார்க்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் எண்ட் அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். டிசைனோட பொசிஷனை வச்சு நமக்கு கொடுத்துக்கோங்க. எது பக்கத்தில் இருக்கோ, ஸ்டார்டிங் பாயிண்ட் எது பக்கத்தில் இருக்கோ, சென்டர்னா சென்டர், சைடுனா லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ எனிவே எதில் நீங்கள் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டிச்சு சொல்லி கீழே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் 0.3 இருந்து 3.3 அது வரைக்கும் தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா டிசைன் வந்து உடஞ்சிடும். ஸோ அதுக்காக நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும். நான் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இருந்தது வந்து 24 ஆகிடுச்சு. மினிமம் 1000 வந்து நமக்கு கம்மி ஆகிடுச்சு. 1000 ஸ்டிச் வந்து நமக்கு கம்மி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த மெத்தடு யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் அதை வச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த மெத்தடை நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெவி டிசைன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 3.3 கொடுக்கணும். ஸோ மீடியம் டிசைனாக இருந்துச்சுன்னா மீடியம் அளவு தான் நீங்கள் கொடுத்து இது பண்ணணும். ரொம்ப கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனோட ஒரு சில இடத்துல உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் டைமிங் சேவ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.